சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள பிரச்சினைக்கு உரிய மதுக்கடை அகற்றக் கோரி 8வது நாளாக இன்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சீனிவாசபுரத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அப்பகுதி மக்களோடு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து கடை முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மக்களின் போராட்டத்திற்கு அரசு செவிமடுக்க வேண்டும் என்றும் இறந்த நந்தினி குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். நந்தினியின் குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக ரூபாய் 50 லட்சமும், நந்தினியின் சகோதரர் படித்த பட்டதாரியாக உள்ளார், அவருக்கு அரசு வேலையை உத்தரவாதப்படுத்த கோரியும், நந்தினியின் உயிர் பலிக்கும் மற்றும் சமூக விரோதிகள் தங்கும் இடமாக உள்ள இந்த டாஸ்மாக் கடையை அகற்றுவதை உடனடியாக உறுதி செய்து அரசு வெளியிட வேண்டும்.